அதிமுகவுடைய ஒரு பிரிவுக்கு கண்டிப்பாக ஒரு 5லேருந்து 6 அமைச்சர்கள் கொடுப்பார்கள்னு எதிர்பார்த்தாங்க. அதுக்காக தான் இந்த இது எல்லாமே ஈகராக பார்த்துட்டு இருந்தது அதுக்கு தான். பட் நேற்று மாலையிலேருந்து அப்படியே சினாரியோ அப்படியே மாறிடுச்சு சூழ்நிலையை. அவங்கள அப்படியே ஒதுக்கி வைத்துட்ட தாவேக்கா இப்போ வந்து பார்த்திங்கன்னா விசிகா ஐயுஎம்எல் வந்து தன்னுடைய ஆட்சியில் பங்கு கொடுத்து அவங்கள அமைச்சர்கள் ஆக்கிறதுக்கான முயற்சிகளை நேற்று ஆரம்பிச்சிருச்சு. ஏற்கனவே 10 பேர், இன்னைக்கு 23 பேர், மொத்தம் 33 பேர். முழுக்க அதில் 2 பேர் மட்டும் காங்கிரஸ் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில் 33 மந்திரிகள் இப்போ தாவேக்காவுக்கு கிடைச்சிருக்கிறாங்க. அதிமுகவுடைய ஒரு பிரிவு என்ன செய்ய போகிறது அப்படிங்கிறது இன்னொரு விஷயம் என்ன சொல்கிறாங்க, பேசிக்கால யாருக்கு மந்திரி அப்படிங்கிறத ஒரு குழப்பம் முடியிட்டு. முதல்ல நேற்று வன்னியரசுக்கு தான் அதுக்கான வாய்ப்பு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. பட் இப்போ வந்து விஜயும் ஆதவார்ஜுனும் வன்னியரசுலாம் வேண்டாம், சிவி சண்முகம் அண்டு வேலுமணி தரப்பு பெரிய ஏமாற்றத்தில் இருக்கிறது. அவங்க என்ன செய்ய போகிறாங்க அவங்க, ஏன்னா அவங்களுக்கு நல்லாவே தெரியும், விஜய்க்கு இது நல்லா தெரியும். ஒரு எடப்பாடி பழனிசாமியை பகைச்சிக்கிட்டு அவங்க ஒரு பெரிய ரிஸ்க் எடுத்து வந்திருக்கிறாங்க நம்மளை பார்க்க, நம்மளுக்கு ஆதரவு தெரிவிச்சிருக்கிறாங்க. ஸோ அவங்களுக்கு எதையாவது பண்ணி தரணுங்கிறத விஜய் நினைக்கவே இல்லை. ஒரே வாரத்தில் எப்படி ஒரு தன்னுடைய சூழ்நிலையை மாற்றிக்கிட்டாரு, ட்ரெண்டை மாற்றிக்கிட்டாரு. திரும்ப அப்படிதான் நினைக்கிற மாதிரி எனக்கு தெரியுது. இந்த சான்ஸை விட்டோம்னா நம்மளுக்கு சரியாக இருக்காது அப்படின்னு நினைக்கிறாரு. ஆனால் எதிர்காலத்தில் மியூசிக்கான ஒரு கட்சி இருக்குமா, இல்லை நீங்கள் வேறு ஏதோ ஒரு காரணத்துக்காக நீங்கள் வெளியே வந்துட்டீங்கன்னா இனிமேல் விசிகாக்கு லைஃப் இருக்குமா? தமிழ் நியூஸ் நேரல் கண்வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்முடைய இருந்திருப்பவர் தமிழ் நியூஸ் ஆசிரியர் மற்றும் பத்திரிகையாளர் திரு செந்தில் சார். வணக்கம் சார். வணக்கம் வணக்கம் சார். அமைச்சரவை விரிவாக்கம் தமிழக வெற்றி கழகத்தினருக்கும் அதே போல காங்கிரஸ் கட்சிக்கும் வந்து இந்த விரிவாக்கத்துல இடம் கொடுக்கப்பட்டிருக்கு, எப்படி பாக்குறீங்க சார்? இல்லை, பெரிய ஒரு எதிர்பார்ப்பு வந்து விஜய்க்கு, அதாவது விஜய் ஆட்சி அமைத்ததிலிருந்தே ஒரு அடுத்தடுத்த விஷயங்கள், ஒரு குழப்பம் சூழ்நிலை. இந்த விரிவாக்கத்தில் பெருசாக எதிர்பார்க்கப்பட்டது அதிமுகவுடைய ஒரு பிரிவுக்கு கண்டிப்பாக ஒரு 5லேருந்து 6 அமைச்சர்கள் கொடுப்பார்கள்னு எதிர்பார்த்தாங்க. அதுக்காக தான் இந்த இது எல்லாமே ஈகராக பார்த்துட்டு இருந்தது அதுக்கு தான். நீங்கள் வந்து வேலுமணி அண்டு சிபிஎஸ் தரப்புக்கு எத்தனை பேருக்கு அமைச்சர் அப்படிங்கிறதும், அவங்களுடைய விஷயம் எப்படி இருக்கும், அதாவது கட்சித்தாவல் தடை சட்டம் அவங்களுக்கு அப்ளிகபிள் ஆகுமா, பிரச்சனை ஆகுமா அப்படிங்கிற ஒரு பெரிய எதிர்பார்ப்பு எல்லா வகையிலையும் இருந்துகிட்டு இருந்தது. பட் நேற்று மாலையிலேருந்து அப்படியே சினாரியோ அப்படியே மாறிடுச்சு சூழ்நிலையை. அவங்கள அப்படியே ஒதுக்கி வைத்துட்ட தாவேக்கா இப்போ வந்து பார்த்திங்கன்னா விசிகா ஐயுஎம்எல் வந்து தன்னுடைய ஆட்சியில் பங்கு கொடுத்து அவங்கள அமைச்சரில் ஆக்கிறதுக்கான முயற்சிகளை நேற்று ஆரம்பிச்சிருச்சு. இது வந்து பலருக்கும் ஆச்சரியம். ஏன்னா முதல்ல என்ன சொன்னார், எந்த நிபந்தனையும் இல்லாத நான் வெளியிலேருந்து ஆதரவு, இந்த கம்யூனிஸ்ட் கட்சிகள் என்ன எடுக்கிறாங்களோ அந்த முடிவு தான் நாங்கள் எடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தவர், திடீர்னு விஜய் எங்கள்கிட்ட கேட்டார், இது ஒரு ஆதவார்ஜுன் எங்களை கூப்பிடுறாரு அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு அதுக்கான வேலைகளை பார்க்க ஆரம்பிச்சிட்டாரு. அது ஒன்று. அதே மாதிரி ஐயுஎம்எல்லும் சரி எங்களை கூப்பிட்றாங்க அப்படின்னு சொல்லி அவங்களும் தங்களுடைய பிரதிநிதித்துவம் காணுதுன்னு. பட் அவங்களுடைய மீட்டிங் இன்னைக்கு காலையில் 11 மணி. அவங்க எதிர்பார்க்கல. பதவியேற்பு விழா 10 மணி, 11 மணிக்கு ஆலோசனை கூட்டம் அப்படிங்கிறதுனால நீங்கள் விசிகாவும் ஐயுஎம்எல்லும் இன்றைய பதவியேற்பு நிகழ்ச்சியில் கலந்துக்க முடியாமல் போயிடுச்சு. அதனால் என்ன ஆயிடுச்சுன்னா, ஏற்கனவே 10 பேர், இன்னைக்கு 23 பேர், மொத்தம் 33 பேர். முழுக்க அதில் 2 பேர் மட்டும் காங்கிரஸ் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில் 33 மந்திரிகள் இப்போ தாவேக்காவுக்கு கிடைச்சிருக்கிறாங்க. அப்படி தான் இன்றைக்கி நம்ம பார்க்கணும். பட் இந்த விஷயத்தில் 2 விஷயம் நம்ம பார்க்கணும். இதில் வந்து ஒன்று, அதிமுகவுடைய ஒரு பிரிவு என்ன செய்ய போகிறது அப்படிங்கிறது. இன்னொரு விஷயம் என்ன சொல்கிறாங்க, பேசிக்கால யாருக்கு மந்திரி அப்படிங்கிறத ஒரு குழப்பம் முடியிட்டு இருக்கு. என்ன, முதல்ல நேற்று வன்னியரசுக்கு தான் அதுக்கான வாய்ப்பு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. பட் இப்போ வந்து விஜயும் ஆதவார்ஜுனும் வன்னியரசுலாம் வேண்டாம், திருமாவளவனை கொண்டாந்துடணுங்கிறதுனால திருமாவளவனை கட்டாயப்படுத்தி இழுத்து பிடிச்சி உள்ளே கொண்டாடணும்னு நினைக்கிறாங்க. நம்ம ஒரு விஷயந்தான், திமுகவுக்கு பெரிய பலம் அப்படின்னு அவங்க நினைக்கிறது
இது தலித் பட்டியலின விசிகா, வாக்குகள். திருமாவளவன். ஆமா, ஆமா. பட்டியலின வாக்குகளும், சிறுபான்மை வாக்குகளும். அதிலும் நல்லா குறிப்பா பார்த்தீங்கன்னா, இந்த முறை பல இடங்களில் முஸ்லீம் வாக்குகள் திமுகவுக்கு கை கொடுத்தது. அது பலருக்கும் தெரிந்த ஒரு விஷயம். ஸோ இந்த நிலையில தான் என்ன பண்றாங்கன்னா, ஐயுஎம்எல எப்படியாவது கட்டாயப்படுத்தி உள்ள கொண்டாரணும். அதே மாரி திருமாவளவனையும் எப்படியாவது கொண்டாந்துரணும். அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை போகுது. பட் இப்படி பார்க்கும்போது இதை பார்க்கும்போது தமிழக அரசியல் களம் அப்படியே மாறுறது மாரி தெரியுது. நீங்க விசிகா ஒரு பக்கம் போனதுக்கப்புறம் இனிமே பாட்டாளி மக்கள் கட்சி வேற மாரி முடிவெடுத்தாகணும். முழுக்க அவங்க தாவேக்காவுக்கு எதிரான ஒரு மனநிலையை எடுத்து ஒர்க் பண்ண வேண்டிய கட்டாயத்துல நான் இருக்கிறாங்க. நேத்து குடுத்த ஸ்டேட்மெண்ட்ஸ்லாம் பார்க்கும்போது, எங்களுக்கும் தாவேக்காவும் ஒரே கொள்கை தான். விஜய் எங்க ஒரே கோட்ட தான் அவங்க பயணிக்கணும் இல்ல, அப்படின்னு. அவங்க வந்து நம்மள மதிக்கலையேங்கிற ஒரு வருத்தம் அவங்களுக்கு இருந்துட்டே இருக்கு. ம். மத்தவங்கலாம் பேசுனாங்க, நம்மள பத்தி இத பத்தி பேசலையேங்கிற விசிகாவ வருத்தம். கூப்பிட்ட இடத்துல நம்மள கூப்பிட்டுருந்தா 4 பேர் டபக்குன்னு போய் வணிகருக்கு போயிருப்போமே. நம்ம இருப்பாங்க. அமைச்சரவையில இடம் அதுதான். பெற்றிருக்கலாமே. அதுல ஒரு வருத்தம் அவங்களுக்கு. பட் இனிமே வந்து அவங்களுக்கு இனிமே வாய்ப்பு இல்ல. இனிமே தாவேக்காவுக்கும், பாமகவுக்கும் வேற சூழ்நிலை. இப்ப இனிமே அதே மாரி நீங்க ஆட்டோமேட்டிக்கா சி.வி. சண்முகம் அண்ட் வேலுமணி தரப்பு பெரிய ஏமாற்றத்தில் இருக்கிறது. அவங்க என்ன செய்ய போறாங்க அவங்க? ஏன்னா அவங்களுக்கு நல்லாவே தெரியும். விஜய்க்கு இது நல்லா தெரியும். ஒரு எடப்பாடி பழனிசாமிய பகைச்சுக்கிட்டு அவங்க ஒரு பெரிய ரிஸ்க் எடுத்து வந்திருக்கிறாங்க நம்மள பாக்க. நம்மளுக்கு ஆதரவு தெரிவிச்சிருக்கிறாங்க. ஸோ அவங்களுக்கு எதையாவது பண்ணி தரணுங்கிறத விஜய் நினைக்கவே இல்ல. இது ரொம்ப ஒரு நியாயமே இல்ல. என்னென்ன காரணம்னா, இது ஒரே வாரத்துல எப்படி ஒரு தன்னுடைய சூழ்நிலைய மாத்திக்கிட்டாரு, ட்ரெண்ட மாத்திக்கிட்டாரு. தன்னுடைய சூழ்நிலைய வந்து எப்படி அவர் பார்த்து என்ன காரணம்னா, வேலுமணிகிட்டயும், சி.வி. சண்முகத்திட்டயும் ரெகுலரா டச்ல இருந்த விஜய், திடீர்னு ஒதுங்கிட்டாரு இப்போ. அப்ப என்ன அவங்க சொல்ல போறாங்க? இல்ல கவர்னர் ஒத்துக்க மாட்டேன்ட்டாருன்னு சொல்ல போறாங்க. ஊழல் வழக்குகள் உள்ளவர்களுக்கு மீண்டும் அமைச்சரவையில எங்கனால பதவி பிரமாணம் செய்து வைக்க முடியாதுன்னு அப்படிலாம் சொல்லியிருக்க மாட்டார். ஏன்னா கடந்த காலம்ல நடந்துகிட்டு இருக்கு. ஊழல் வழக்குகளில் தண்டனை பெற்றவங்களுக்கு தான் எங்கேயும் பண்ண முடியாது. கிரிமினல் வழக்குகள் அதிகமா இருக்கிறது இப்ப தாவேக்கா தான் சொல்றாங்க. ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் சொல்லுது. நீங்க எம்எல்ஏக்கள்ல அதிகமா கிரிமினல் வழக்குகள் இருக்கிற கட்சி எதுன்னா தாவேக்கா தான் இப்போ. இப்படி ஒரு சூழ்நிலை இருக்கும்போது, வழக்குகள் இருக்கு அப்படின்னு ஒரு காரணத்தை சொல்லி, அவர் வந்து பதவி பிரமாணம் செய்து வைக்க முடியாதுன்னு சொல்ல முடியாது. தண்டனை வாங்கிட்டாங்க அப்படின்னு அப்படி சொல்லலாம். ம். பட் ஏதோ ஒரு காரணத்தினால் விஜய் அவங்கள கழட்டி விட்டார். அப்படிதான் ஒரு விஷயமா நான் பார்க்குறேன். பட் இந்த விஷயம் வந்து அவங்களுக்கு ஒரு பெரிய சங்கடம். இப்ப அதே மாரி விசிகால யார் மந்திரிங்கிற ஒரு விஷயம் குழப்பம் ஓடிட்டே இருக்கு. இப்ப விஜய் என்ன நினைக்கிறாரு? திருமாவ குடுத்துட்டு, திருமாவ கிழக்குல நிப்பாட்டி, மீண்டும் திமுகவுக்கு ஒரு சங்கடத்தை ஏற்படுத்தணும். திமுக தான் எதிர்த்து நின்னாகணும். இப்ப திருமாவ இத எதிர்த்து நிக்க வேண்டியது யாரா இருக்கும்? திமுகவா தான் இருக்கும். ஸோ அப்படி ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தினா, நிரந்தரமா பிரிச்சுருவாங்கல்ல. ம். திருமா வந்து ஏற்கனவே திமுகவோட சாஃப்ட் கார்னர்லயே இருக்கிறத வந்து அவங்க தவேகா விரும்பல. சுத்தமா நிரந்தரமா பிரிச்சு விட்டுருவாங்க. அந்த ஒரு தெளிவா இருக்கிறாங்க. அந்த ஒரு சூழ்நிலை ஓடிட்டு இருக்கு. அதுக்குதான் ஆரம்பத்திலேயே அமைச்சரவையிலேயே வந்து நீங்க வந்து தயவு செஞ்சு பார்ட்டிசிபேட் பண்ணுங்க. ஒரு குடும்பமா ஆ நம்ம இருப்போம். கரெக்ட். ஐயுஎம்எல் கூட ரொம்ப சென்டிமென்ட்டா காதர் மைதீன்லாம் திமுக கூட இருந்தாரு. ஆமா, முதல்ல ஆமா, ஆமா. அருண்ராஜ் கேட்க வரும்போதே போய் மு.க. ஸ்டாலின்ட்ட போய் கேளுங்க. என்கிட்ட ஆ கேட்டு பிரயோஜனம் இல்ல அப்டின்றவரு. கரெக்ட், கரெக்ட், ஆனா கரெக்ட், அவங்களே கரெக்ட். வந்து தேசிய தலைமை எங்களுக்கு வந்து ஒரு இது குடுத்துருச்சு. கதவு திறந்துச்சு. நாங்க வந்து காலைல ஆலோசனை பண்ணிட்டு நாங்க சொல்றோம் அப்டின்ற அளவுக்கு இறங்கி வர்றாங்கன்னா, அப்போ அ தாவேக்கா இந்த அவங்களோட பிரஷர் வேற திமுக மாரி இருக்கு. கூட்டணி அப்படிங்கிற இருக்கவே கூடாது. தனிமைப்படுத்திறணும். அதுதான் இப்ப அவங்களோட சூழ்நிலையை ஏற்படுத்தணும். இப்ப இன் ஃபியூச்சர்ல சொல்லிக்கலாம். பிஜேபியும், திமுகவும் நாங்க அப்பயே சொல்லிட்டு இருந்தோம்ல. அண்டர்ஸ்டாண்டிங்ல இருக்காங்க. நாங்க சொல்லிட்டு தானே இருக்கோம். இந்த பாருங்க அப்படின்னு சொல்றதுக்கு ஒரு வாய்ப்புகளை ஏற்படுத்துது. திமுகவ அப்படியே சுத்தமா காலி பண்றதுக்கான வேலைகள பாக்குது. இது எல்லாத்துக்கும் தெரியும். திருமாவுக்கும் தெரியும். பட் திருமா என்ன பண்ணுவாரு? அவர் அரசியல் பண்ணி ஆகணும். அவர் கட்சிய காப்பாத்திக்கணும். அப்படிங்கிற ஒரு சூழ்நிலைக்காக போகுதுன்னு வச்சுக்கங்களேன். பட் இந்த விஷயத்துல பார்த்தீங்கன்னா, பல ஒரு சூழ்நிலைகளா இருக்கு. நீங்க நல்லா பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு இந்த மந்திரி சபையில கிட்டத்தட்ட சென்னைக்கு மட்டுமே ஒரு 8 மந்திரிகள் குடுத்துருக்காங்க. சென்னையில. சென்னைக்கு மட்டுமே 8 மந்திரிகள். புரியுதுங்களா? ம். நீங்க வழக்கமா வந்து 35 பேர் குடுக்கலாம். 33 பேருக்கு குடுத்துட்டாங்க. இன்னும் 2 பேருக்கு ஐயுஎம்எல்லுக்கும், விசிகாவுக்கும் சொல்லியிருக்காங்க. அது அடுத்த கட்ட விரிவாக்கம் என்னைக்குன்னு தெரியல. இன்னும் 2 பேருக்கு வாய்ப்பு இருக்கு. பட் இந்த 2ஆம் கட்ட விரிவாக்கத்தில் எப்படி ஒரு சூழ்நிலை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு பார்த்தா, நம்ம அமைச்சர்கள் சென்னையிலேயே 8 பேருக்குங்கிறதெல்லாம் வந்து இதுவரைக்கும் வரலாறுல இல்ல.
அதிமுக, திமுக ஆட்சிகள்லாம் இப்படி ஒரு சூழ்நிலைலாம் இல்லன்னு வச்சுக்கோங்களேன். பட் அதே சமயம் பார்த்தா திருநெல்வேலியில பிரதிநிதித்துவமே இல்ல. திருநெல்வேலி மாவட்டங்கள்ல அப்படி இல்ல. பல திருநெல்வேலிக்கு மாவட்டங்கள்ல இல்ல. கிட்டத்தட்ட 6, 7 மாவட்டங்கள்ல பிரதிநிதித்துவமே இல்லாத ஒரு சூழ்நிலையா இருக்கு. இல்ல அப்ப இது எத உணர்த்துது சார்? தமிழக இல்ல வெற்றி கழகம் எந்த அளவுக்கு அ கட்டுமானத்துல வந்து வீக்கா இருக்கு. அப்படிங்கிறதுல வந்து இந்த அமைச்சரவையில கொடுத்ததுல வந்து ஒரு உணர்த்துது இல்லையா ஒரு செய்தி? இல்ல அதுதான் அது. அதாவது கட்டமைப்பு. இது யாரு இது என்ன யோசிச்சு பண்றாங்க? எந்த அடிப்படையில அவங்களுக்கு அமைச்சரவையில இடம் குடுக்குறாங்க? அப்படிங்கிறது எல்லாமே தெரியல. விஜயுடைய நேரடி பார்வையில தான் இதெல்லாம் நடக்குதா? இல்ல வேற யாராவது டிஸ்கஸ் பண்ணி ஒரு லிஸ்ட்ட குடுத்தோனே விஜய் டிக் எடுத்து கையெழுத்து போடுறாராங்கிறது எல்லாமே தெரியாத ஒரு சூழ்நிலையா தான் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அவர் என்னமோ என்னை பொறுத்தவரை விஜய் ஒரு மேம்போக்கா பார்க்குற மாரி தெரியுது. மத்த விஷயங்களையும் வேற மாரி ஒரு அதிகாரிகளோ, இல்ல அடுத்த கட்ட ஆலோசகர்கள் தான் எல்லாத்தையும் முடிவு பண்ற மாரி தெரியுது. இல்லன்னா ஒரு மாவட்டத்துக்கு பிரதிநிதித்துவம் முக்கியங்க. ம். திருநெல்வேலி முக்கியம் இல்லையா? இந்த மாரி விஷயங்கள் எல்லாம் ரொம்ப ஒரு சரியான ஒரு சூழ்நிலையே இல்லை. இதெல்லாம் யாரு விஜய்க்கு 8 பேர்லாம் தேவையில்லங்க சென்னைக்கு. அது இன்னும் 2 பேருக்கு வேற ஏதாவது பெரிய மாவட்டங்களுக்கு தரலாம். டெல்டால 2, 3 பேருக்கு தரலாம். ஏன்னா வேளாண்லாம் இருக்கு. என்ன நெறைய விஷயங்கள்லாம் இருக்க போகுது அப்படின்னு நினைக்கிறேன். பட் அதெல்லாம் அவர் பெருசா ம் நம்மளுக்கான ஓட்டு இது. மக்கள் நம்ம பக்கம் இருக்காங்க. நம்ம எந்த முடிவு எடுத்தாலும் மக்கள் ஏத்துக்குவாங்கன்னு நெனைக்கிறாரு. அது சரியா இருக்குமான்னு தெரியல. இதே அவர் அந்த துரோகம் அதிமுக தரப்பினருக்கான துரோகம் அவருக்கு பெரிய ஒரு செட்பேக்கா தான் பார்க்குது. நீங்க கிட்டத்தட்ட இவருக்கு சப்போர்ட் பண்ணதன் அடிப்படையில பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 30 மாவட்ட செயலாளர்கள் பதவிகள இழந்திருக்கிறாங்க. அதிமுகல. 30 மாவட்ட செயலாளர்கள் பதவி இழந்திருக்கிறாங்க. இது விஜய்க்கு தெரியுமா தெரியலன்னு தெரியல. நீங்க அவங்களெல்லாம் தூக்கிட்டு இன்னும் வேற 30 பேர போட்டுட்டாரு எடப்பாடி பழனிசாமி. இனிமே அவங்களுடைய அரசியல் எதிர்காலம் பெரிய கேள்விக்குறியா இருக்கு. அதெல்லாம் விஜய்க்கு தெரியுமா? நம்மளுக்காக எடுத்த ஒரு ரிஸ்க் அது. இல்லங்க பெரிய ரிஸ்க் எடுத்திருக்கிறாங்க அவங்க. அவங்களுக்கு நான் ஏதாவது பண்ணி ஆகணும்னு அவர் பண்ணியிருக்க வேணாமா? நேத்து ஆதவர்ஜுனுடைய பேட்டி பட்டும் படாம நேத்து அசால்ட்டா சொல்லிட்டாரு. நான் அவங்களோட தோழமை தான் அவங்க அதிமுகவோட தோழமையா தான் நாங்க இருக்கிறோம். அவங்க அமைச்சர் பதவி கேட்கவே இல்லையே! அப்படின்னு ஒரு வார்த்தைய அவர் சொல்றாரு. இப்ப இனிமே அவங்களோட அரசியல் எப்படி பண்ண போறாரு? விஜயபாஸ்கரா இருக்கட்டும், வேலுமணியா இருக்கட்டும், நீங்க சண்முகமா இருக்கட்டும், அன்பழகனா இருக்கட்டும், விஜயபாஸ்கர் எல்லாமே என்ன பண்ண போறாங்க? அவ்வளவுதான் அவங்களுடைய எதிர்காலம் முடிஞ்சுச்சு. அதான் நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம். அங்க இருக்கிற 25 பேர்ல ஒரு 15 பேரை பர்ச்சேஸ் பண்ணிடுச்சு தவேக. அவங்கள ரிசைன் பண்ண சொல்லி தன்னுடைய கட்சி வேட்பாளர்களை நிறுத்தி ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தியிருக்கு. அதெல்லாம் அவங்க அது மாதிரி முடிவெடுக்க போறாங்களான்லாம் தெரியல. இல்ல ஒருவேளை எடப்பாடி பழனிசாமியும் சண்முகமும் திருப்பி சமாதானமாகறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்றாங்க. இப்போ ஒரு நல்ல ஒரு உதாரணம் வந்துருச்சு. சண்முகம் தரப்பு இவ்வளவு ஆதரவு குடுத்தும், ஒரு பெரிய ஃபேக்ஷனை ஏற்படுத்தியுமே, இத்தனைக்கும் அவர் ராஜ்யசபா எம்பிய வேற அவர் ராஜினாமா பண்ணிட்டாரு. இந்த ஆமா. அமைச்சரவையில நம்ம இடம் பெற்றுருவோம் அப்படிங்கிற ஒரு இதனால. அவசரப்பட்டாரு. ஆமா. அதனால அஇஅதிமுகவினுடைய மாநிலங்களவை ஸ்ட்ரென்த் கூட ஒரு 5ங்கிற லெவல்ல இருந்தா தான் ஒரு அந்தஸ்து அப்படின்ற மாரி கூட டெக்னிக்கலா கூட இன்பதுரை போன்றவர்கள் சொன்னாங்க, அக்னி சொன்னாங்க, கிருஷ்ணமூர்த்தி கூட சொன்னாங்க. இப்போ சொன்னாங்க. திருமாவளவன் எப்படி பார்ப்பாரு? நம்மள நிக்க சொல்றாங்க சட்டமன்ற தேர்தல்ல. அது அந்த நாடாளுமன்ற எம்பிய ராஜினாமா செய்ய வேண்டியது நேரிடும். அப்போ நம்மளுடைய எதிர்காலம் என்ன? கட்சியினுடைய எதிர்காலம் என்ன? அவர் எப்படி சிந்திப்பாரு? அவருக்கு இன்னும் சொல்லப்போனா நம்ம கட்சியினர் நீங்க துணை முதலமைச்சர் ஆக்குங்க. அப்பதான் நம்ம சமூகத்துக்கும் இதுக்கும் ஒரு பிரதிநிதித்துவம் கிடைக்கும். இதுக்கு மேல நம்ம கிடைக்காது. இந்த சான்ஸ் கிடைக்காது. ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கு. அப்படின்ற மாதிரியான ஒரு கோரிக்கைய வைக்கிறாங்களாம். இல்ல எனக்கு என்ன திருமாவளவன் அவரு கிட்டத்தட்ட தாவேக்கா பக்கம் போய்விட்ட மாரி தான் நான் பார்க்குறேன் நான். இப்போது பார்த்தீங்கன்னா, அவர கூடிய ஒரு ராஜ மரியாதை அவருக்கு. இறங்குறாரு, புசி ஆனந்த் அவர தாங்கிட்டு போறாரு. உள்ள போனோனே ஆட்டோமேட்டிக்கா ஆதவ அர்ஜுன் அவர் அப்படியே கையில தூக்கிட்டு போய் உட்கார வைக்கிறாரு ஒரு சேர்ல. என்ன அப்படி ஒரு சூழ்நிலை இருக்கு. அவர் என்ன அவர் கட்சியே அழிக்கிறதுக்கு தாவேக்கா கடுமையா ஒரு முயற்சி பண்ணிட்டு இருக்குங்கிறது தெரிஞ்சு பண்றாரா? தெரியாம பண்றாரா? அங்க போயிட்டா விடுதலை சிறுத்தைகள்னு ஒரு கட்சி கரைஞ்சிருங்கிறது அவருக்கு தெரியாம பண்ண போறாரு. இல்ல காலத்தின் கட்டாயமா நினைக்கிறாரான்னு தெரியல அவர். பட் ஆனா என்னை பொறுத்தவரை
திரும்ப ஒரு முடிவு போய் தான் பண்ணுறாரு. அதிலெல்லாம் மாற்றம் இல்லை, கட்டாயம்லாம் கிடையாது. அவர் ஒரு முடிவு எடுத்து பண்ணுறாரு. ஒரு வாய்ப்பு நம்மளுக்குன்னு நினைக்கிறாரு. இனிமே ஒரு திமுக பக்கம் திரும்புறதுக்கு வாய்ப்பு இல்லையா தான் நான் பார்க்குறேன். என்ன காரணம்னா, நீ கடந்த முறை பார்த்தீங்கன்னா, விஜயுடைய பதவியேற்பு விழாவுக்கு வராதவர் இன்றைக்கு போய் உட்காந்துருக்கிறார். இந்த 23 பேர் பதவியேற்பு விழாவுக்கு அவர் போறாரு. நீ விஜய்க்கு போயிருந்தீங்கன்னா கூட நீ அன்னைக்கு நாங்கள் வெளியிலேருந்து ஆதரவு கொடுக்குறோம், இந்த அடிப்படையில் நான் போனேன்னு சொல்லலாம். கம்யூனிஸ்ட் கட்சிகள் அப்பயும் போனாங்க, இப்பயும் வந்தாங்க, அது வேற. புரியுதுங்களா? பட் இது திரும்பவும் தான் இன்னைக்கு எல்லாமே பார்க்குறாங்க அவருடைய முடிவு. ஏன்னா அவர் எனக்கு நான் சொல்லிட்டு தான் வந்தேன்னு சொன்னார். யார்கிட்ட? திமுக தலைவர்கிட்ட போய் நான் பார்த்து பேசிட்டு அவர் சொன்னதுக்கப்புறம் தான் நான் வந்தேன்னு சொன்னார். எப்பயுமே நான் அவர் பக்கம் தான் இருப்பேன்லாம் சொல்லிட்டு இருந்தவர், திடீர்னு ஆட்சியில் பங்கு அப்படின்னு அதிகாரத்தில் பங்குன்னு இறங்கிட்டாரு. திடீர்னு ஒரு அரசியலில் பெரிய மாற்றமாக இருக்குது. எல்லாத்துக்கும் ஒரு ஆச்சரியமாக இருக்குது. பட் இதில் ஆச்சரியப்படுறதுக்கு ஒன்றும் இல்லைன்னு அரசியல்வாதிகள் இல்லை, இது தெரிஞ்ச விஷயம் தானே. அது பல பத்திரிகையில் வந்திருக்கக்கூடிய செய்தி, விசிகாவில் இப்படி ஏதேனும் ஒரு நிலையான ஒரு முடிவு எடுக்காம ஒரு சந்தர்ப்பவாத முடிவை நீங்க எடுத்தீங்கன்னா உங்க கட்சி பிளவுபடும் அப்படின்ற ஒரு கருத்தெல்லாம் சொல்லப்படுது. பல நிர்வாகிகள் கண்டிப்பா அவங்க திமுக மைண்ட் செட்ல உள்ளவங்க அவங்க திமுகவுக்கு போயிருவாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. நீங்க என்ன 5 வருஷம் ஆளுங்கட்சியா தாவேக்கா இருக்க போகுது. ஸோ அதோட நம்ம பயணம் பண்ணிக்குவோம், நம்ம பண்ணிக்கலாம், திரும்ப நினைக்கலாம். நீங்க நீங்கள் பிளவுபட்டு நீங்கள் எங்கே போய் நிற்க போகிறீங்க? திமுக போய் நிற்க போகிறீங்க, அவ்வளோதானே. திமுக இப்போ என்ன பவராக வரப்போகுது, பவருக்காக வரப்போகுது. இன்னும் 5 வருஷம் கழிச்சு நடக்கக்கூடிய விஷயங்கள்லாம் அப்புறம் அப்படி தான் நடப்பார். திரும்ப அப்படி தான் நினைக்கிற மாதிரி எனக்கு தெரியுது. இந்த சான்ஸை விட்டோம்னா நம்மளுக்கு சரியாக இருக்காது அப்படின்னு நினைக்கிறாரு. ஆனால் எதிர்காலத்தில் மியூசிக்கான ஒரு கட்சி இருக்குமா, இல்லை நீங்கள் வேறு ஏதோ ஒரு காரணத்துக்காக நீங்கள் வெளியே வந்துட்டீங்கன்னா இனிமேல் மியூசிக்காக்கு லைஃப் இருக்குமா நினச்சி பாருங்கள். நீங்கள் தொண்டர்கள் ஆல்ரெடி அங்கே போய் செட் ஆகிடுவாங்க. உங்களுக்கு திருப்பி நீங்கள் பிரிச்சுட்டு வெளியே வர முடியாது. இப்போ நீங்கள் சொல்கிறீங்கல்ல, திமுகவோட இருந்ததுக்கப்புறம் நீங்கள் வெளியே போயிட்டு வேறு முடிவு எடுத்தீங்கன்னா ஒரு தரப்பு திமுக ஆதரவு தெரிவிக்குன்னு சொல்கிறீங்களா இல்லையா? இதே மாதிரி நீங்கள் மியூசிக்காக தாவேக்காக போயிட்டு வெளியே எப்படி வர முடியும்? திருப்பி உடையும். அந்த ரிஸ்கெல்லாம் எடுக்க மாட்டார் அவர். இனிமேல் அவர் தொடர்ந்து தாவேக்கால தான் பயணம் செய்வார், அதெல்லாம் மாற்றமே இல்லை. அவர் ஓட் பேங்க் ஏற்கனவே இந்த தேர்தலில் அவருடைய ஓட் பேங்க் தான் மேக்சிமம் அங்க போயிருக்கு அப்படின்னு. ஆனா என்ன சொல்றாரு, மைனாரிட்டி ஓட்டு தான் போயிருக்கு அப்படின்னு சொல்லி அவரு சொல்றாரு. பட் ஆனா அவருடைய ஓட் பேங்க் போனதை மறைக்கிறாரு அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு, சொல்லப்படுது. வட மாவட்டங்கள்ல பாத்தீங்கன்னா விசிகா வர்சஸ் பிஎம்கே. பிஎம்கே தரப்புல நீங்க தெளிவா இருந்துட்டாரு. அன்புமணிக்கு அவரு சரியா இத்தனைக்கும் பெரிய லெவல்ல வெயிட்டான ஒரு கூட்டணி இல்லை. இருந்தாலும் கூட அவர் ஜெயிச்சிருக்காங்களே, வந்திருக்காங்க, 4 ஜெயிச்சிருக்காங்களே, சரியா இருக்கு அவருக்கு. ஸோ அவருடைய ஓட் பேங்க் அவர் தக்க வச்சுட்ட மாதிரி தானே தெரியுது. பட் விசிக்கு அந்த மாதிரி இருந்த மாதிரி தெரியலையே அவருக்கு. அவர் மைனாரிட்டிலாம் சொல்கிறார். அவருக்கான வாக்குகளை அவர் கண்டிப்பாக சென்னையில் அவங்க தாங்க. சென்னையில் ஓரளவு ஒரு பெரிய அவருக்கு ஒரு பலம் இருந்தது, காஞ்சிபுரத்தில் இருந்தது. இல்லையே, சுத்தமாக இல்லையாப்பா அவருக்கு. வட மாவட்டங்களில் எங்கே இருக்குது அவருக்கு? பெருசாக திமுக எத்தனை இடத்துல ஜெயிச்சிருக்கு விசிகாவால். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவர் மறுபரிசீலனை செய்யணும். அதனால தான் அவர் நினைக்கிறாரு, யங்ஸ்டர்ஸ் நம்மள்கிட்ட இருந்த யங்ஸ்டர்ஸ் போயிட்டாங்கன்னு நினைக்கிறாரு. ஸோ அவர் தாவேக்கா பக்கம் போய் சர்வை பண்ணிக்கிட்டா தான் சரியாக இருக்கும் அப்படின்னு அவர் நினைக்கிறார். உள்ளாட்சி தேர்தலாக இருக்கட்டும், பாராளுமன்ற தேர்தலாக இருக்கட்டும், சரியாக இருக்கும்னு நினைக்கிறாரு. அப்படிதான் நினைக்கிறேன். நிலைத்தன்மையை இழந்த காங்கிரஸ் இப்போ மக்கள் மத்தியில் எப்படி பார்க்கப்படுது, அதே போல நம்மளையும் பார்ப்பாங்க அப்படின்ற ஒரு பார்வை இருக்காதா? முஸ்லீம் லீக்குக்கும் அந்த பார்வை இருக்குமே, சிபிஐ-எம்முக்குமே அந்த இது இருக்குமே, அந்த பார்வை இருக்குமே. அப்போ சிபிஐ சிபிஎம் பாலிசி மேட்டர் அவங்க ஆட்சியில் பங்கு கிடையாது, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அவங்க எந்த நேரத்திலையும் அவங்களுடைய ஆதரவை வாபஸ் வாங்கிட்டு போயிடலாம். அதனால ஒன்றும் பெருசாக தெரியாது. அப்படிதான் நான் பார்க்குறேன். அது ஒரு விஷயம். பட் அதே போல காங்கிரஸ் நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம், அவங்க தெளிவாக அவங்க பட்டுப்படாமல் தானே இருந்தாங்க. 2026 சட்டமன்ற தேர்தல் கூட்டணியிலேயும் கூட ஒரு துரோகமாக தான் பார்த்தோம் நம்ம காங்கிரஸுடைய நடவடிக்கை. குறிப்பாக தலைவர் ராகுல் காந்தி நடந்துக்கிட்ட முறைகள்லாம் சரியா இல்லையே. கூட்டணி ஷீட் ஷேரிங் விஷயத்திலேயே நீங்கள் பிரச்சனையாகி கார்கேட்டை பேசி அதுக்கப்புறம் தான் ஒரு முடிவான மாதிரி தெரியுது.
ராகுல் காந்தி வந்தவர் பிரச்சாரமே பண்ணிக்கலையே சரியாவே. திமுகவுக்கு ஒரு வார்த்தை கூட சொல்லல. ஸ்டாலினை பத்தி ஒரு வார்த்தை கூட பேசல. ஸோ தோல்விக்கு மிக முக்கிய காரணம் காங்கிரஸினுடைய அந்த ஒரு ஜெல் ஆகாத தன்மை. ஆமாமா. அவங்க திட்டமிட்டே தேர்தலுக்கு முன்னாடி அவங்க தலைவர்கள் எல்லாம் வந்து திமுகவுக்கு எதிரான கருத்துக்களை திமுக அந்த விஷயத்துல திமுக அந்த விதத்தில் கொஞ்சம் அலட்சியமா இருந்தது. போனா போதுன்னு சில விஷயங்களை ஜெயலலிதா பாணியில தூக்கி போட்டாதான் அரசியல் சரியா இருக்கும். நான் அப்படிதான் பாக்குறேன். தூக்கி போட்டுடணும். தேவையில்லை. தோல்வியா இருந்தாலும் கெத்தா தோத்துட்டு போயிருவான் அப்படின்னு நினைச்சிருக்கணும். இவங்களுக்கு எத்தனை 28 தொகுதி கொடுத்ததுல என்ன ஆச்சு? இப்ப உங்களுக்கு ஜெயிக்க வச்சு கஷ்டப்பட்டு ஜெயிக்க வச்சு இப்ப எங்க போச்சு? உங்களுக்கு என்ன பலன் அதுல சொல்லுங்க பாப்போம். ஓகே. ஸோ இதெல்லாம் வந்து இனிமேலாம் வருங்காலங்களில் திமுக மாத்திக்கணும் தன்னுடைய ஸ்ட்ராட்டஜி. இறுதியான ஒரே கேள்வி சார். இப்போ டிலே பண்றதன் மூலியமா என்ன செய்தி வந்து சொல்ல வருது ஐயுஎம்எல் மற்றும் விசிகா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. ஏன்னா பொதுவெளியில் என்ன விமர்சனம் வைக்கப்படுதுன்னா, நீங்க வந்து உங்க பார்கெனிங் பவரை கூட்டுறதுக்கு நீங்க பார்கெயின் பண்ணிட்டு இருக்கீங்க தாவேகா கூட. ஏன்னா இப்போ விசிகாவுடைய நிர்வாகிகளுடைய கருத்துக்களும் சரி, திருமாவளவன் அவர்களின் கருத்துக்களும் சரி, இந்த ஒரு வாரத்துல நீங்க எடுத்துக்கிட்டாலே அவ்வளவு முன்னுக்கு பின் வந்து பேசியிருக்காங்க. நிர்வாகிகளுமே போடக்கூடிய பதிவுகள் எல்லாம் பார்க்கும்போது ரொம்பவே வியப்பா இருக்கு, ஆச்சரியமா இருக்கு. நேற்று RSS பிள்ளையாக இருந்தவர் அம்பேத்கரனுடைய பிள்ளையாக மாறுவதில் என்ன தவறு அப்படின்னு எல்லாம் கேக்குறாங்க. ரொம்ப நமக்கு ஆச்சரியமா இருக்கு. அப்படி இப்ப பார்கெயின் பண்ணிட்டு இருக்காங்களா? பார்கெனை கூட்டிட்டு இருக்காங்களா தங்களோட பார்கெனை? என்னை பொறுத்தவரைக்கும் இல்ல அவ்வளோ ஒரு ஏமாளியா இருக்கிற மாதிரி விஜயை நான் பார்க்கல. அவங்களுக்கு இதுதான் ஒரு பதவி, அவங்களுக்கு இதுதான் போர்ட்ஃபோலியோன்னு சொல்லியாச்சு. இதுல என்ன பார்கெயின் பண்ண முடியும் அவரு? என்னை பொறுத்தவரை இதுல திருமாவளவன் ஒரு பெரிய ஒரு தவறான ஒரு முடிவு எடுத்துட்டாதான் நான் பார்க்குறேன். ஆட்சியில் பங்குங்கிற விஷயத்துல நீ அவருக்கு என்னங்க கொடுக்க போறாங்க? ஆதி திராவிட நலத்துறைன்னு சொல்றாங்க. அது சரியா இருக்குமா அவருக்கு? பொதுப்பணித்துறை கொடுத்துருவாங்களா? நெடுஞ்சாலைத்துறை கொடுத்துருவாங்களா அவருக்கு? வருவாய்த்துறை அவர் கொடுத்துட போறாங்களா? நீங்க அதை வச்சுட்டு என்ன செய்ய போறீங்க? புரியுதுங்களா? உங்களுக்கு பிரதிநிதித்துவம் எது வேணாலும் கொடுக்கலாமா உங்களுக்கு? ஐயோமலையும் சேர்த்து சொல்றேன். இல்ல பெருந்தலைவர் காமராஜர் காலத்துல கக்கனுக்கு எப்படி உள்துறை அமைச்சகம் கொடுக்கப்பட்டது அந்த மாதிரி கொடுத்துருவாங்களா? அது மாதிரி கொடுத்துட போறாங்களா உங்களுக்கு? கிடையாது இல்ல. சரி, நீங்க அப்ப என்ன கேட்பீங்க? நீங்க திமுக கொடுத்தீங்களான்னு கேட்பீங்க. திமுக எல்லாத்தையும் சாதிச்சுக்கிட்டீங்களா? என்ன சாதிச்சுக்கல நீங்க? என்ன சாதிச்சுக்கல? திமுக நீங்க அவ்வளவு பவருங்க. நீங்க பவரா நினைச்சீங்க. அது திரும்ப எடுத்த ஒவ்வொரு முடிவும் தெளிவாக தான் இருந்தது. திமுகவுக்கு அவ்வளோ ஒரு கௌரவப்படுத்தி வச்சிருந்தாங்க. இப்போ நீங்க அமைச்சர் பதவியில கொடுத்ததுனால இனிமே நீங்க என்ன பண்ண போறீங்கன்ற நான். இனிமே இந்த 5 வருஷம் தாவேகாவுக்கு எதிராக ஏதாவது ஒரு சின்ன விஷயங்கள்னால பண்ண முடியுமா? அவங்க என்ன நினைக்கிறாங்க? காங்கிரஸ் இருக்கு, கூட இருந்தோம்னா அப்படியே ஆட்டோமேட்டிக்காக இந்த திமுக இல்லாத ஒரு மீண்டும் மதச்சார்பற்ற ஒரு கூட்டணின்னு ஒரு கட்டமைப்பு உருவாக்கிடலான்னு நினைக்கிறாரு. வரும் தேர்தல்களில் அது ஒரு பலன் அளிக்கும்னு நினைக்கிறாரு. பட் இன்னைக்கு சூழ்நிலையில் டே டு டே டெவலப்மெண்ட் வேற மாதிரி போயிட்டு இருக்கு. பொலிட்டிக்கல் டெவலப்மெண்ட்ஸ். நேற்று பொதுச்செயலாளராக இருந்தார் யார்? பழனிசாமி. வீக்காக இருக்கிற மாதிரி இருந்தார். பட்டு பார்த்தா இப்போ அவங்களுக்கு மந்திரி சபையில் இடம் கொடுக்கலங்கிறதுனால இப்போ அவங்க வீக்காக போயிட்டாங்க. இப்போ அவர் பெரிய ஆள் ஆகிட்ட மாதிரி தெரியுது. இந்த மாதிரி சூழ்நிலைகள்லாம் அடுத்தடுத்து நடக்குதுன்னு வச்சுங்களேன். அதனால திமுக தன்னுடைய சூழ்நிலையை வேற மாதிரி மாற்றிக்கொள்ளும். மீண்டும் திரும்ப ஏமாற போகிறார். அப்படிதான் நான் பார்க்கிறேன். நிச்சயமா சார். தமிழக வெற்றி கழகத்தினுடைய அந்த அமைச்சரவை எக்ஸ்பேண்ட் நடந்து முடிஞ்சிருக்கு. ஐயுஎம்எல் விசிகாவுக்கு அவங்க டைம் கொடுத்துருக்குறாங்க. எப்படி அவர்கள் அமைச்சரவையில் இடம்பெற போகிறார்களா? அப்படி இடம் பெற்றால் அவர்களுடைய நிலை என்னவாக ஆகும் என்பது போன்ற பல கேள்விகளுக்கு ரொம்ப தெளிவாக உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்தீங்க. ரொம்ப நன்றி. நன்றி.